நாம் நம்மை சூழ உள்ளவர்களின் சில பிரதிபலிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று சில நேரங்களில் எண்ணியிருப்போம் தானே. நீங்களும் அவ்வாறுதான். ஒரு சிறந்த மனிதனுக்கு அது தோன்றத்தான் செய்யும். உதாரணமாக, நீங்கள் ஒரு உடல் ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய ஒருவருடன் பழகுகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் ஜிம்முக்கு சென்று உடம்பினை முறுக்கேற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வரும். அதே போன்றுதான் ஒரு பிஸ்னஸ் மேனோடு நீங்கள் பழகுகின்றீர்கள் என்றால் பிஸ்னஸ் சம்பந்தமான சில அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை உங்களுக்கு தோன்றும். நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக வேண்டும், நானும் ஒரு சிறந்த முறையில் தொழிலதிபராக வேண்டுமே என்று உமது உள்ளம் உங்களுக்கு கட்டளையிடுவது அறிந்திருக்கக்கூடும். அதே போன்றுதான் ஒரு அரசியல்வாதியோடு நீங்கள் தொடர்பை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவரது உடை நடை பாவனைகள் எல்லாம் உங்களுக்கு பழகிவிடும். காலப்போக்கில் நீங்களும் ஒரு அரசியல்வாதியாக உங்களை சித்தரித்துக் கொள்வீர்கள். அதே போன்றுதான் பெரும்பாலும் இதனை செய்பவர்கள் குறைவுதான். சில நேரம் சில குடிகாரர்களுடன் நீங்கள் பழகுவீர்களாக இருந்தால் உங்களுக்கும் குடிக்க வேண்டும் என்று தோன்றும். ஒரு ஆலம் விதையினை ஒரு 2 அடி தொட்டியினில் நீங்கள் நாட்டுவீர்களாக இருந்தால் அந்த ஆலம் விதையானது அந்த 2 அடி தொட்டியின் சார்ந்தே வளரும். அதை நீங்கள் நிலத்தில் நாட்டுவீர்களாக இருந்தால் அதன் வளர்ச்சியும் வீரியமும் மிக பெரியதாகவே இருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் எங்கு இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையில் நம்மை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பேர் கேட்க நான் அறிந்திருக்கிறேன், நீ யார் என்று தெரிய வேண்டுமென்றால் உன் நண்பனை கூறு என்று கூறுவார்கள். எனவேதான் நீங்கள் உங்கள் நண்பர்களை சரியான முறையில் தெரிவு செய்து உங்களது வாழ்க்கை பயணத்தை வெற்றியடைய செய்யுங்கள். இவ்வாறான கருத்து பிடித்திருக்குமாக இருந்தால் ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் சிறந்த நண்பன் யார் என்று அல்லது நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்பதை கமெண்ட் செய்யவும். இவ்வாறான வீடியோக்கள் பலவற்றுடன் மீண்டும் சந்திப்போம்.